நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க பண்ண தப்புக்கு அவங்க சரியான தண்டனை அனுபவிக்க போறாங்க. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி தப்பிக்க முடியாதுங்க. இதுக்கு தான் சொல்றது, விதை வினைத்தவன் விதை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன ஒன்று செஞ்சாலும் அதுவே அவளுக்கு அவள் கதையை முடிச்சு விட்டுருச்சு. அப்படி என்னடா நடந்துச்சு, எதுவுமே ஒன்று முழுசும் சொல்லாமல் ஒரு பக்கம் நடந்துருச்சுன்னா நாங்கள் என்னென்னு எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஒரு பக்கம் கோவப்படுறீங்க. நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன், நீங்களே கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தவறுகள் நடப்பது இயல்பு. அதுக்கேற்ற மாதிரி தாங்க நம்ம ரேணுகா இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு வச்சாங்க பாரு ஒரு ஆப் பண்ணுற மாதிரி. ரேணுகாவை கொண்ட கேஸில் இப்போ நம்ம ராஜேஸ்வரியும் மாட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரியும் மறுபக்கம் ரகுவும் பேசின வீடியோ அதனமும் சிக்கிருச்சு. நம்ம ரகு சும்மா இருப்பாரா, வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சுட்டு இருக்காரு. இப்போ ரகு கிட்ட 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. ஒரு பணம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கிட்ட இருந்து ஒரு பணமும், மறுபக்கம் நம்ம கதிரேசன் கிட்ட இருந்து 50 லட்சமோ 2 பணமும் சேர்த்து 1 கோடி வந்துருச்சு. இந்த பணத்தை நம்ம ஷேர் பண்ணிடணும். அப்படி எனக்கு கொடுக்க மீதான டிமிக் கொடுத்த பார்த்த அடுத்த செகண்ட் நீ ஜெயிலுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவை மிரட்டி வச்சிருக்காங்க. ரகு ஒரு புத்திசாலித்தனமா பண்ணிட்டு இருக்காரு. இவ ஆல்ரெடி இந்த மாதிரி பேசுனது எல்லாமே ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணி இதை அழகா எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல யாருக்கும் தெரியாம கொரியர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்து அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படின்னா அந்த கேஸுக்கு எல்லாமே காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம தலைவி மேடம் தீபிகா மேடம் உடனே அவங்க சும்மா இருப்பாங்களா, மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மல்லியை வர வச்சு மீடியா முன்னிலையில் இந்த ஆதாரத்தை போட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கும் விஜய்க்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இவங்க 2 பேரும் நிரபராதி, இவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணமும் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ஒன்றா நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது இதுதான் உண்மை போல இருக்குது. நல்லவங்களுக்கு நல்லது தான் நடந்திருக்கு. இதுக்கு மேலேயே தான் உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் வாழ்க்கையை ஒரு பக்கம் நல்லா போனால் நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தாங்க இருக்கும். எப்படியோ ஒன்று இந்த மாதிரி நல்லவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டங்களை தர நிறைய கேடுகெட்ட ஜென்மங்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஜென்மங்களுக்கு நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் தராமல் ஓகே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டும் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்து ரேணுகாவா அப்போ கொலை பண்ணது ராஜேஸ்வரி தானா அப்படின்னு சொல்லிட்டு ருத்ர தாண்ட வராங்க. ஒரு பக்கம் கோவத்தோட உச்சியில் இருக்காங்க. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோவத்தோட உச்சியில் இருக்காங்க, சாமி நம்ம என்னடா பண்ணுறது, இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கே, வாழ்க்கையே ஒரு பக்கம் சிக்கல் நக்கல் துக்கல்ல போயின்னு இருக்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஃபீல் பண்ணி இப்போ என்ன நடக்க போகுது, ஃபீல் பண்ணி 1 ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லை. ஏன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அது போல தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அடுத்தபடியான விஷயத்தை பற்றி யோசிச்சு அடுத்தடுத்து நம்மளை மூவ் பண்ண போயினே இருந்தால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதை விட்டு இந்த இடத்த விட்டு நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரமாட்டோம், அதனால் இந்த இடத்துலயே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு ஒரே இடத்துல இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம ராஜேஸ்வரி பண்ண முட்டாள்தனமும் அதுதான். ராஜேஸ்வரி ஒன்று ஆட்டையை போட்டுன்னு எங்கேயான கண்காணாத தூரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதை விட்டு இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி செட்டில் ஆகிற கணக்கில் இங்கே இருந்தா யாரா இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிச்சு லாஸ்ட்ல அடி ஒத்த அடி தரமான உதையடி அப்படின்னு சொல்லிட்டு தரமா சம்பவத்தை செஞ்சு விட்டு தான் போவாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அதாவது கதிரேசன் இருக்காருல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணை கொண்டவெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். எங்க அந்த ராஜேஸ்வரியை பார்த்து தவட மேல 4 போடுறாங்க. ராஜேஸ்வரிக்கு கண்ணை பழுத்துறது ஒரு பக்கம், ஐயோ என்ன விட்டுருங்கன்னு கதறாங்க. ஒரு பக்கம் தேம்பி எல்லாறாங்க. உன்னை எப்படி விட முடியும், நீ பண்ண தப்புக்கலாம், நீ என்ன பண்ணியிருக்க, இந்த மாதிரி எல்லாம் கேவலமான வேலை செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, நீ எல்லாம் பொண்ணே இல்லை, நீ ஒரு ராட்சசி கொடூரமானவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிற. யோ கதிரேசன், அதெல்லாம் எனக்கே தெரியும், நீ பேசுறதுனால தான் அதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு ஆயிராது. எனக்கு நான் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட்டு திரும்ப என்னை பத்தி எனக்கே நீ அப்படியே ஞாபகம் வரதுன்ற பேர்ல பேசின்னு இருக்காத. அந்த கான்செப்டை விடுத்து அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியா யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இப்போ என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல போயின்னு இருக்காங்க. இந்த குழப்பத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய குழப்பங்கள்லாம் காத்துக்கிட்டு தாங்க இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா யாரு கொடுக்க போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்படியே சும்மா தாம் தூம் தடாலடின்னு எகர்றாரு. ஒரு பக்கம் அவரோட ஆட்டத்தை பார்க்கணுமே, ஐயோ என்னடா இப்படி ஒரு பக்கம் கோவப்படுறாரு, என்ன ஆசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஏன்னா அந்த அளவுக்கு கோவம். ஒரு பக்கம் ஜெயிலேருந்து விடுதலையான அடுத்த செகண்டே ராஜேஸ்வரியை பார்த்து மூஞ்சிஞ்சாலாம் ஒட்டைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கோவத்தில் போறாரு. யாரும் கோவம் எல்லாருக்கும் வரும் விஜய், ஆனால் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றது நிதானத்தில் இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். நீங்கள் நிதானத்தை எப்போவுமே இழந்துடாதீங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க, நம்மளை ஒருத்தர் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அந்த இடத்துல நம்ம எப்படி நிற்கணுமோ அந்த மாதிரி எழுந்து நிற்கணும். அதை விட்டு அவங்கக்கிட்ட நாமளும் சராசரி போயிட்டே இருந்தால் வாழ்க்கை ஒரு பக்கம் நமக்கு நல்லா இருக்காது. அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரேணுகாவை கொண்டவளை நான் அப்படியே விட்டுருவேன்னு நினச்சின்னு இருக்கேன். அவளை சும்மா விட மாட்டேன்.
அவளை எதனா பண்ணியே தருவேன். அதெல்லாம் கோர்ட்டு பார்த்துங்க, எல்லாம் தீர்ப்பு பார்த்துக்கோ. கோர்ட்டில் இருந்து என்னத்துக்குறாங்க அவங்க எல்லாம் பார்த்து அதுக்கான தண்டனை கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க, நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணியிருக்காங்க. திருப்ப இதை பற்றி பேச வேண்டிய கான்செப்டே வேணாம். இதை இதோட விட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணுற விஷயத்தை தான் நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பார்க்க தானே போகிறீங்க. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, இதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. இதை பாருங்கள் மேடம், இவளை சும்மா இப்படியே விட்டுறக்கூடாது, இவளை இப்படியே விட்டால் இன்னும் நிறைய குடும்பமெல்லாம் இருக்குது. அந்த குடும்பம் எல்லாமே ஒரு பக்கம் சிக்கலில் சின்ன பின்னமாயிரும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னா இவளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்தா மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. சரி ஓகே, நீ சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி பேசினிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து உங்களோட என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுகளை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வருமா வராதா, என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க தாங்க போகிறீங்க. சரி, இத்துடன் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அருமையான நகைச்சுவையான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகள்.